வணக்கம். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மை வி3 ஆட்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த கம்பெனியை நம்பாதீங்க, ஏமாற்றிட்டு போயிடுவான். அதே நேரத்தில் அதுக்காக போராட வர மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் திருட்டு பயலுவ. அந்த கம்பெனிக்கு ஆதரவாக போராடுறவங்கள அவங்களையும் சேர்த்து ஜெயிலில் அடைச்சி விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்த உடனே ஒரு 5-6 பேர் வந்து ஒரு மாதிரி கமெண்ட்டை போட்டிருந்தாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் இந்த சேனல் இவன் நடத்தக்கூடாது, அதாவது நம்ம விபி ராக்கர் சேனலுக்கு ரிப்போர்ட் அடிங்க, இவன் என்ன தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போடுறான் அப்படின்னு சொல்லி போட்டு ஒருத்தர் கமாண்டு போட்டிருந்தார். அதாவது நம்ம விபி ராக்கர் சேனலில் முடக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமாண்டை போட்டிருந்தார். சரி, அதை பார்த்துட்டு சரி இந்த ஆப் என்ன பண்ணுது அப்படின்ட்டு போய் அந்த ஆப்பை செக் பண்ணேன். அது பாருங்கள், முடிஞ்சது சோழி, அவ்வளோதான், புஷ் எல்லாம் காற்றுல போயிடுச்சு. அதாவது இந்த ஆப்புக்கு வெப்சைட் ஒன்று இருக்குது. அந்த வெப்சைட்டில் இருந்து தான் இந்த ஆப்பு ரன் ஆகும். இப்போ நம்ம கண், காது, மூக்கு இதெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னா இதயம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இதயம் மாதிரி தான் இந்த ஆப்புக்கு அந்த வெப்சைட்டு அந்த சர்வரு இதெல்லாம் இருந்தால் தான் இந்த ஆப்பு வேலை செய்யும். சரிங்களா? ஆப்புங்கிறது ஒரு வாள் மாதிரி, அதுக்கு இதயம் எங்கே இருக்குது, அதுதான் வெப்சைட் இல்லைன்னா இது வேலை செய்யாது. அந்த வெப்சைட்டவே முடக்கிட்டாங்க. புஷ் எல்லாம் போச்சு. நீங்கள் போட்ட அத்தனை லட்சமும் போச்சு, புஷ்ஷுன்னு போயிடுச்சு. அந்த ஹோஸ்டிங் சர்வர் இருக்கு இல்லையா, அதை பிடுங்கிட்டாங்க, அதோட லைசன்ஸை எடுத்துட்டாங்க. அவ்வளோதான், புஷ். நீங்கள் போட்ட பணமெல்லாம் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? சர்வரையே முடக்கிட்டாங்க, அந்த வெப்சைட்டையே பிளாக் பண்ணிட்டாங்க. சரி, போய் எல்லாம் நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு அடுத்த கதை என்னன்னு பார்ப்போம்.